100 நாட்கள் வேலை திட்டம் தொடர்பாக சட்டப்பேரவையில் நாளை சிறப்பு தீர்மானம். வேலை நாட்களை அதிகரிப்பது குறித்து மத்தியில் ஆளும் பாஜகவிடம் கேட்க வேண்டியதுதானே என்று அதிமுகவிற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கேள்வி. யாரு நிறைவேற்றோம்? போராடி இருக்கிறோம், நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்பி இருக்கிறோம், தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்கோம், தீர்மானங்களை போட்டுக்கிட்டு தான் இருக்கோம். தொடர்ந்து நான் கேட்கறது, இப்போ உங்களுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி தான் ஆட்சியில் இருக்கிறது. நிறைவேற்றி தாரங்கள் தான் உங்களுக்கு கேட்கறேன். அதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? சொல்லுங்க. அரசு போக்குவரத்து கழக பேருந்துகளில் தமிழ்நாடு என்ற வார்த்தை அதிமுக ஆட்சி காலத்திலேயே நீக்கப்பட்டது. சட்டப்பேரவையில் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் விளக்கு. கரிக்கோழி விவசாயிகளின் பிரச்சினை தொடர்பாக கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்த அதிமுக விவாதத்திற்கு ஏற்கப்படாததால் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட எம்எல்ஏக்கள் வெளிநடப்பு. ஜம்மு காஷ்மீரில் ராணுவ வாகனம் கவிழ்ந்த விபத்தில் வீரர்கள் 10 பேர் உயிரிழப்பு. ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது பரிதாபம். விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் கட்சிக்கு விசில் சின்னம் ஒதுக்கீடு. பொது சின்னம் கேட்ட நிலையில் கேட்ட சின்னத்தை வழங்கிய தேர்தல் ஆணையம். விசில் ஊதிவிட்டதாக காங்கிரஸ் பிரமுகர் பிரவீன் சக்கரவர்த்தி எக்ஸ் தளத்தில் பதிவு. விஜயை சந்தித்தது சலசலப்பை ஏற்படுத்திய நிலையில் மீண்டும் விஜய் பற்றிய கருத்தால் சர்ச்சை. மக்கள் நீதி மய்யம் கட்சிக்கு டார்ச்லை சின்னம் ஒதுக்கீடு. கடந்த தேர்தலைப் போலவே பொது சின்னம் ஒதுக்கியது தேர்தல் ஆணையம். நீண்ட கால நண்பர் எடப்பாடி பழனிசாமி விருந்தளித்ததால் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் பேட்டி. மத்தியில் மோடி ஆட்சி, தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சி என்று எடப்பாடி பழனிசாமி சூளுரை. மத்தியிலே பாரத பிரதமர் மோடி அவர்கள் தலைமையிலே ஆட்சி, தமிழகத்திலே அதிமுக ஆட்சி நிலவும். அப்பொழுது தமிழகம் மிகப்பெரிய ஏற்றத்தை பெறும், மிகப்பெரிய வளர்ச்சி பெறும். இதுநாள் வரை இல்லாத ஒரு வளர்ச்சியை இந்த தேர்தல் மூலமாக வெற்றி பெற்று மக்களுக்கு வழங்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். தேசிய ஜனநாயக கூட்டணியில் தேமுதிக ஓபிஎஸ் இடம்பெறுவார்களா? நாளை பார்க்கலாம் என்று பதிலளித்த பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன். நாளைக்கு வந்துட்டு நிகழ்ச்சி நடைபெற இருக்கின்றது, அதுக்கு தேமுதிகவிற்கு அழைப்பு கொடுக்க வாய்ப்பு இருக்கா? அதே போன்று ஓபிஎஸ் அவர்களுக்கும் அழைப்பு கொடுக்கவில்லை அப்படின்னு நேற்று சொல்லியிருக்காங்க. நாளைக்கு பார்க்கலாம். தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் புதிய நீதி கட்சி தலைவர் ஏ.சி. சண்முகம் உடன் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் சந்திப்பு. சட்டமன்ற தேர்தலில் தமாக தனி சின்னத்தில் போட்டியிடும் என்று ஜி.கே. வாசன் அறிவிப்பு. பிரதமர் வருகையை முன்னிட்டு சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் நாளை போக்குவரத்து மாற்றம். சென்னையிலிருந்து திருச்சிக்கும், திருச்சியிலிருந்து சென்னைக்கும் வரும் வாகனங்களில் போக்குவரத்து மாற்றம். திமுகவுக்கு மொழியும் இனமும் கழகத்தின் இரு கண்கள். பாஜகவுக்கு எதிராக இனம், மொழி, நிலம் காத்திடும் போரை தொடர்ந்திடுவோம் என்று தொண்டர்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மடல். தஞ்சை மாவட்டம் செங்கிப்பட்டியில் வரும் 26ஆம் தேதி நடைபெறவுள்ள திமுக மகளிரணி மாநாடு. திமுக துணை பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற குழு தலைவருமான கனிமொழி ஆய்வு. தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஓ. பன்னீர்செல்வம் வருவார். கோவை விமான நிலையத்தில் பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை பேட்டி. எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் மிக முக்கியமான தலைவர், தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதலமைச்சர், நல்ல ஒரு மனிதர், நல்ல முடிவு அவர் எடுப்பார் என்கின்ற முழு நம்பிக்கை எனக்கு. சென்னையில் சவரனுக்கு 1720 ரூபாய் குறைந்த ஆபரண தங்கம். வெள்ளி விலையும் கிலோவுக்கு 5000 ரூபாய் குறைந்தது. திருமலையில் ஜனவரி 25ஆம் தேதி ரத சப்தமி நடைபெறும் என்று தேவஸ்தானம் அறிவிப்பு. வரும் 25, 26 ஆகிய தேதிகளில் திருப்பதியில் உள்ள இலவச தரிசன டோக்கன் கவுண்டர்கள் செயல்படாது என்றும் தகவல். அரசியல் பொதுக்கூட்டங்களுக்கு தேசிய அளவில் விதிமுறைகளை வகுக்க கோரிய மனுவை தள்ளுபடி செய்த உச்சநீதிமன்றம்.
மத்திய அரசு தேர்தல் ஆணையம் பரிசீலிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தல். நூறு நாட்கள் வேலை திட்டம் தொடர்பாக சட்டப்பேரவையில் நாளை சிறப்பு தீர்மானம். வேலை நாட்களை அதிகரிப்பது குறித்து மத்தியில் ஆளும் பாஜகவிடம் கேட்க வேண்டியதுதானே என்று அதிமுகவிற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேள்வி. யாரு நிறைவேற்றோம்? அமைதியா இருக்க. போராடி இருக்கிறோம், நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்பி இருக்கிறோம், தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்கோம், தீர்மானங்களை போட்டுக்கிட்டு தான் இருக்கோம் தொடர்ந்து. நான் கேட்கறது, இப்போ உங்களுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி தான் ஆட்சியில் இருக்கிறது. நிறைவேற்றி தாரங்கள் தான் உங்களுக்கு கேட்கறேன். அதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? சொல்லுங்க. அரசு போக்குவரத்து கழக பேருந்துகளில் தமிழ்நாடு என்ற வார்த்தை அதிமுக ஆட்சி காலத்திலேயே நீக்கப்பட்டது. சட்டப்பேரவையில் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் விளக்கு. கரிக்கோழி விவசாயிகளின் பிரச்சினை தொடர்பாக கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்த அதிமுக விவாதத்திற்கு ஏற்கப்படாததால் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட எம்எல்ஏக்கள் வெளிநடப்பு. ஜம்மு காஷ்மீரில் ராணுவ வாகனம் கவிழ்ந்த விபத்தில் வீரர்கள் 10 பேர் உயிரிழப்பு. ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது பரிதாபம். விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் கட்சிக்கு விசில் சின்னம் ஒதுக்கீடு. பொது சின்னம் கேட்ட நிலையில் கேட்ட சின்னத்தை வழங்கிய தேர்தல் ஆணையம். விசில் ஊதிவிட்டதாக காங்கிரஸ் பிரமுகர் பிரவீன் சக்கரவர்த்தி எக்ஸ் தளத்தில் பதிவு. விஜயை சந்தித்தது சலசலப்பை ஏற்படுத்திய நிலையில் மீண்டும் விஜய் பற்றிய கருத்தால் சர்ச்சை. மக்கள் நீதி மய்யம் கட்சிக்கு டார்ச் சின்னம் ஒதுக்கீடு. கடந்த தேர்தலைப் போலவே பொது சின்னம் ஒதுக்கியது தேர்தல் ஆணையம். நீண்ட கால நண்பர் எடப்பாடி பழனிசாமி விருந்தளித்ததால் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் பேட்டி. மத்தியில் மோடி ஆட்சி, தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சி என்று எடப்பாடி பழனிசாமி சூளுரை. மத்தியிலே பாரத பிரதமர் மோடி அவர்கள் தலைமையிலே ஆட்சி, தமிழகத்திலே அதிமுக ஆட்சி நிலவும். அப்பொழுது தமிழகம் மிகப்பெரிய ஏற்றத்தை பெறும், மிகப்பெரிய வளர்ச்சி பெறும். இதுநாள் வரை இல்லாத ஒரு வளர்ச்சியை இந்த தேர்தல் மூலமாக வெற்றி பெற்று மக்களுக்கு வழங்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். தேசிய ஜனநாயக கூட்டணியில் தேமுதிக ஓபிஎஸ் இடம்பெறுவார்களா? நாளை பார்க்கலாம் என்று பதிலளித்த பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன். நாளைக்கு வந்துட்டு நிகழ்ச்சி நடைபெற இருக்கின்றது, அதுக்கு தேமுதிகவிற்கு அழைப்பு கொடுக்க வாய்ப்பு இருக்கா? அதே போன்று ஓபிஎஸ் அவர்களுக்கும் அழைப்பு கொடுக்கவில்லை அப்படின்னு நேற்று சொல்லியிருக்காங்க. நாளைக்கு பார்க்கலாம். தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன், புதிய நீதி கட்சி தலைவர் ஏ.சி. சண்முகம் உடன் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் சந்திப்பு. சட்டமன்ற தேர்தலில் தமாக தனி சின்னத்தில் போட்டியிடும் என்று ஜி.கே. வாசன் அறிவிப்பு. பிரதமர் வருகையை முன்னிட்டு சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் நாளை போக்குவரத்து மாற்றம். சென்னையிலிருந்து திருச்சிக்கும், திருச்சியிலிருந்து சென்னைக்கும் வரும் வாகனங்களில் போக்குவரத்து மாற்றம். திமுகவுக்கு மொழியும் இனமும் கழகத்தின் இரு கண்கள். பாஜகவுக்கு எதிராக இனம், மொழி, நிலம் காத்திடும் போரை தொடர்ந்திடுவோம் என்று தொண்டர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மடல். தஞ்சை மாவட்டம் செங்கிப்பட்டியில் வரும் 26ஆம் தேதி நடைபெறவுள்ள திமுக மகளிரணி மாநாடு. திமுக துணை பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற குழு தலைவருமான கனிமொழி ஆய்வு. தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஓ பன்னீர்செல்வம் வருவார். கோவை விமான நிலையத்தில் பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை பேட்டி. எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் மிக முக்கியமான தலைவர், தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதலமைச்சர், நல்ல ஒரு மனிதர், நல்ல முடிவு அவர் எடுப்பார் என்கின்ற முழு நம்பிக்கை எனக்கு. சென்னையில் சவரனுக்கு 1720 ரூபாய் குறைந்த ஆபரண தங்கம். வெள்ளி விலையும் கிலோவுக்கு 5000 ரூபாய் குறைந்தது. திருமலையில் ஜனவரி 25ஆம் தேதி ரத சப்தமி நடைபெறும் என்று தேவஸ்தானம் அறிவிப்பு. வரும் 25, 26 ஆகிய தேதிகளில் திருப்பதியில் உள்ள இலவச தரிசன டோக்கன் கவுண்டர்கள் செயல்படாது என்றும் தகவல்.
அரசியல் பொதுக்கூட்டங்களுக்கு தேசிய அளவில் விதிமுறைகளை வகுக்க கோரிய மனுவை தள்ளுபடி செய்த உச்சநீதிமன்றம் மத்திய அரசு தேர்தல் ஆணையம் பரிசீலிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தல்.